இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மறுபடியுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்போ 7 தேவாதி தேவன் அந்த சிலுவையில் தொங்கும்போது அதற்கு முன்னதாக 7 வார்த்தைகளை அவர் பேசினதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் நம் தியானிக்க வந்திருக்கிறோம். நாம் அமைதியாக நம்ம இருந்து ஒவ்வொருவரும் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம 7 பேர் நம்ம இப்போ ரெடியாக இருக்கோம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். ஓகே, முதலாவது நம்ம தலைவர் ஸ்டீவன் பிரான்சிஸ் அவர்கள், 2வது மிஸ்டர் ஸ்டாலின், 3வது மிஸ்ஸஸ் பதிமேரி, 4வது மிஸ்டர் ராபர்ட், 5வது வார்த்தை ரெவரன் தங்கராஜ் அவர்கள், 6வது வார்த்தை மிஸ்ஸஸ் அந்தோனி அம்மா, 7வது வார்த்தை மேடம் ரூத் மேரி. எல்லாருமே ரெடியாக இருந்துருங்க. 5 நிமிடம் மினிமம், மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் போகிறது மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அப்போ நமக்கு அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சாங், ஒரு வரி 2 வரி பாடுவோம். அதோடு கூட பைபிள் ரீடிங். நீங்கள் சாங் பாடும்போது நீங்கள் முன்னுக்கு வரலாம். அடுத்து பைபிள் ரீடிங் முடிஞ்சதும் நீங்கள் மெசேஜ் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் 2வது சாங், பைபிள் ரீடிங், அதோட கூட மெசேஜ், அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஜஸ்லின் நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க. ஓகே, பாட்டு பாடும்போது நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம். ஒரு நாம் வசனத்தை தியானிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்களுக்கு பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த வசனத்தில் ஃபார்கிவ்னஸ் கொஞ்சம் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். அந்த ஃபார்கிவ்னஸை பற்றி இந்த ஃபார்கிவ்னஸை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோமா, பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்புக்கு என்னென்ன பாவம் செய்திருந்தாங்களோ அதுக்கு தகுந்த உள்ள சாக்ரிஃபைஸ் செய்வாங்க. இந்த லிவைட்ஸ்க்கு போவாங்க. அப்படின்னா அந்த ப்ரீஸ்கிட்ட போய் அவங்க அறிக்கையிடுவாங்க. தென் அந்த ப்ரீஸ் சொல்லுவார், இந்த பாவத்துக்கு இந்த காரியத்தை செய்யணும். மோஸ்ட்லி அந்த டோஃப், புறாக்கள், அண்ட் தென் ஆடுகள், அண்ட் தென் மாடுகள், இப்படியாக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது ஒரு மரணத்தை செய்தாதான் அது குறிப்பிட்ட உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஸோ பழைய ஏற்பாட்டில் அக்கார்டிங் டு த லா, மோசஸோட எழுதின அந்த பிரகாரம் பார்த்தோம்னா
மிருகங்களை அடித்து அவங்க அந்த பாவத்தை they will sacrifice. பட் அதே இது அந்த sacrifice புது ஏற்பாட்டில் நம்ம இயேசு கிறிஸ்து அவர் sacrifice பண்ணார் அந்த பாவங்களை மன்னிக்கப்படுறதுக்கு. ஆல்ரைட், ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் அங்கேருந்து இறங்கி வந்து நம்மளுக்காக நம்ம செய்த பாவங்கள்லாம் அவர் நம்மளுக்கு மன்னிக்கப்பட வேண்டிய அவர் மரணத்தை சந்திக்க வேண்டுமா இருக்கிறது. அப்படியாக இருந்தால் அந்த ஆரம்பத்தில் நம்ம போய் தான் ஆகணும். பாருங்க, தேவனு ஏடமை அவர் உயிர் கொடுக்குற நேரத்தில் அவர் மண்ணினால் அவரை செய்தார். அவரை உருவமாக ஆக்கி அவருக்கு உயிர் கொடுத்தாரு. அந்த உயிர் கொடுக்குற நேரத்தில் நல்லா கேட்டுங்க, இது அது நல்லா பே அட்டென்ஷன் பண்ணாதான் அது நம்மளுக்கு அது புரியும். அவரோட ஆவியை ஊற்றினார். 2 இருக்கு அதில், மூச்சு வருது. ஸோ அந்த சோல் அதில் இருக்கு. 2வதாக அவரோட ஜீவியத்தை அவர் ஊற்றினார். ஸோ அந்த ஜீவியம் என்றது அவரோட ஆவி. யாரோட ஆவிங்க? பிதாவோட ஆவி. இப்போ பிதாவோட ஆவி ஏடம்க்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அவர் ஒரு பரிசுத்தவராக காணப்பட வேண்டும். ஏன்னா பிதாவோட ஆவியில் அங்கே இருக்கு. 5 நிமிஷம் பத்தாது, 10 நிமிஷம் ஆயிரங்க. அப்போ அந்த ஆவி, பிதாவோட ஆவி இருக்கிறதுனால ஏடம் வந்து இயேசு கிறிஸ்துவோட நல்ல குண தேசங்களை அவர் வைத்திருந்தாரு. அவரோட நடைமுறை, பேசுவார், எல்லாத்துக்கிட்ட மிருகத்துக்கு பேர் கூட அவர் வைத்திருந்தார். ஆனால் கொஞ்ச காலம் சென்ற பிற்பாடு பாவம் வந்தது. அவர் கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் அக்ராஸ் பண்ணி அந்த பாவம் அவருக்கு வந்தது. இப்போ பாவம் வந்தனால கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் உள்ள ஆவிய எடுக்கப்பட்டது. அந்த ஜீவனை எடுக்கப்பட்டது. அப்படின்னா அவரோட கொடுத்த ஆவியை அவர் மறுபடியும் எடுத்துட்டாரு. அப்போ என்ன இருக்குங்க அங்க ஏடம்க்கு? த சோல், ஆத்மா மட்டும்தான் இருக்கு. மூச்சு விடுறாங்க, அந்த ஆத்மா இருக்கு. ஆனால் அந்த ஆத்மா வச்சு அவரு அந்த சோலை அதை வச்சு அவரு சிந்திக்க முடியும், பேச முடியும், சாப்பிட முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் அந்த ஜீவியம் இல்லை, கர்த்தர் கொடுக்குற அந்த ஜீவியம் இல்லை. ஆல்ரைட், ஸோ பாவங்கள் வந்தது, உலகத்துக்கு அந்த பாவம் வந்தது. அவர் வந்து இப்போ இது வேணாலும் அவர் எந்த பாதையில் வேணாலும் அவர் போகலாம். கர்த்தரை நேசிக்க முடியும், அதே நேரத்தில் பாவமும் செய்து கொண்டே இருக்க முடியும். 2 ராஜ்யத்தை அவர் தெரியும் அவருக்கு, த கிங்டம் ஆஃப் காட், த ஈவில் ஒன். 2லையும். ஏன்னா அவருக்கு அந்த ஜீவன் இல்லை, ஆனால் அந்த சவுல் இருக்கு. இப்போ இப்படியே காலம் வந்து பிற்பாடு நீங்கள் புது ஏற்பாட்டத்துக்கு வர்றதுக்கு முன்ன பார்த்தீங்களா, ஒரு 400 வருஷம் பிதா ஒரு அமைதியான உள்ள சூழ்நிலையில் வைத்திருந்தார். ஆனால் அதுக்கு பிற்பாடு இன்னும் பாவங்கள் நிறையா உலகத்தில் வந்து விட்டது. இந்த பாவங்கள் நிறையா வந்து விட்டனால பிதா என்ன சொல்கிறாரு, இது இப்படியே போனால் இந்த ஜனங்கள் எல்லாமே நரகத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா பிதா இடத்துக்கு போகிறதா இருந்தால் பரிசுத்தமான உள்ள வாழ்க்கையை தான் வாழ முடியும், பரிசுத்தவானுக்கு தான் அங்கே போக முடியும். ஆனால் இந்த பாவம் நிறைந்த உள்ள ஜனங்கள் எல்லாமே ரட்சிக்கப்படாமல் போக முடியாதாங்க. அதுபடினால் அவர் ஒரே குமாரனை உலகத்துக்கு இங்கே அமைச்சார். இந்த உலகத்துக்கு வந்த பிற்பாடு இயேசு சுவாமி அவரோட ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். இந்த பாவங்கள் நிறைய ஆவுன காரணம்
ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிருங்க. ஜான் 10:10 அதை மட்டும் படிச்சிருங்களேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப நான் முத சொன்னல இந்த இந்த பாவங்கள் மல்டிப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப இன்னொரு வாட்டி சொல்லு கயஸ், என்னன்னு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், இந்த 3 காரியத்துக்கும் வந்திருக்கான். அப்போ இந்த ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அவங்களோட கண்கள் மூடப்பட்டு இருக்கணும். அவங்களோட எல்லா கர்த்தருக்கு இருக்கிற அந்த உள்ள ஸ்லாக்கியத்தை அது பறித்து கொள்ள தான் இருக்காது. இது அடக்கிறதுக்கு இயேசு சுவாமி இங்க வந்து இந்த ஜனங்களோட 2வது பாகியன் படி அப்போ அவர் என்ன கொடுக்க வர்றாருங்க? அவரோட ஜீவிய கொடுக்க வர்றாரு. இப்போ இவரோட ஜீவியம் கொடுத்தா அங்கேருந்து உள்ளது என்ன வந்து வெளியாகணும்? பாவங்கள் வெளியே வந்து ஆகணும். புரியுதுங்களாங்க நான் சொல்றது? இப்போ பாவம் இருந்துச்சுன்னா அந்த ஜீவம் கிடைக்காது. அதனால அவரோட சொந்த அந்த அந்த அவரோட ஜீவியத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காண்டி நம்மள்கிட்ட ஒவ்வொருங்களோட இருந்த பாவத்தை அவரு சுமந்து கொண்டாரு. ஹல்லேலூயா. எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டு, அவர் சிலுவையில் தொங்கினது இதெல்லாம் மற்றவங்க அப்புறம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நானே சொல்லி முடிக்க முடியாது, அவங்க சொல்லிடுவாங்க. சிலுவையில் தொங்கி அந்த பாடுகள் எல்லாத்தையும் அவரு சகிச்சு கொண்டு மற்றவங்களுக்கு எல்லாம் இவரோட அந்த ஜீவியத்தை அங்கே கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களாங்க? இப்போ அந்த ஜீவியம் அவரோட ஆவியை ஒருவர்களுக்கும் கொடுக்குறாங்க. இவரோட ரத்தம் சிந்தப்பட வேண்டும். சிந்தப்பட அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளது இப்போ இங்கே நிறைவேற்றுது. புது ஏற்பாட்டில் எப்பயுமே பழைய ஏற்பாட்டில் உள்ளது வந்து புது ஏற்பாடு ஃபுல்ஃபில்மெண்ட், அது நிறைவேற்றப்படும். அது அப்போ அந்த நேரத்தில் அவரு மரித்து போய் அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஜீவனை கொடுத்தனால நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். 1வது. 2வது, பிதாவோட நீங்கள் பேச முடியும். பிதாவோட இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு இருந்து நீங்கள் பேசுகிறீங்க பாரு, அது கர்த்தர் அந்த பாவங்களை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவனையை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஓகே, இதுதான் என்னோட ஷேர். தேங்க்யூ. சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 23 வசனம் 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2வது வார்த்தை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தை. நாம் இந்த நேரத்தில் நாம் சிலுவையை குறித்து தியானிக்க வந்திருக்கிறோம். அவருடைய சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்வது போல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பானாக என்று சொல்ல வசனத்தின்படி நாம் இந்த நேரத்தில் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட நாம் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு கதையின் மூலம் நாம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு தகப்பனார் ஒருவர் இருந்தார். ஸோ அந்த
ஒரு 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 பணக்கார ஒரு தகப்பனார், நல்ல வசதி படைத்தவர். அவருக்கு வந்து 2 பிள்ளைகள், ஒரு பெரிய பையன், இன்னொரு சின்ன பையன். ஸோ அப்போ அந்த தகப்பனார் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான ஆள், ரொம்ப ட்ரிங்க்ஸ் போடுவார், மோசமான பழக்க வழக்கங்கள் நிறைய உள்ள ஒரு தகப்பனார். அப்போ அவருக்கு வந்து 2 பிள்ளைகள். ஸோ அப்போ அந்த பெரிய பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் கொஞ்சம் ரொம்ப நல்ல நல்ல பையன். தகப்பனார மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் போட மாட்டான், வெளியே ரொம்ப சுத்த மாட்டான், நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாக இருந்து நல்ல ஒரு நிலைமையில் வந்திருக்கக்கூடிய ஒரு பையனாக இருந்தான். ஆனால் அந்த சின்ன பையன், அந்த இளைய பையனை பார்த்தா அவன் வந்து அந்த ஃபாதரை மாதிரி ரொம்ப ட்ரிங்க்ஸ் போடுறது, வெளியே சுற்றுறது, தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போகிறது, அந்த மாதிரி ரொம்ப பழக்கம் மோசமான ஒரு பையனாக வந்து அவன் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். அப்போ அந்த ஊரில் உள்ள ஆட்கள் வந்து அந்த பெரிய பையன்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீ இந்த மாதிரி ரொம்ப நல்லவனாக இருக்கிறியே எப்படி ஆடணும். அப்போ அவன் சொன்னான், நான் எங்கள் அப்பாவை பார்த்து நான் இந்த மாதிரி நல்லவனாக இருக்கேன், ஏன்னா எங்கள் அப்பா மோசமான ஆள், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னும். அப்போ அந்த இளைய பையன்கிட்ட போய் கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, நானும் எங்கள் அப்பாவை பார்த்து தான் நான் ரொம்ப மோசமாக இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா எல்லாமே பண்ணார், அவரை பார்த்து நான் வளர்ந்ததுனால நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைய பையனை வந்து அவன் சொல்வதை நான் பார்க்கிறோம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஃபாதருக்கு 2 பிள்ளைகள் ஒரே இடத்துல தான் அவங்க வளர்ந்தாங்க, ஒரே சூழ்நிலையில் தான் அவங்க வளர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நடவடிக்கைகள் பார்த்தா வெவ்வேறு விதமான ஒரு நடவடிக்கைகளாக இருக்கிறத நம்ம அந்த கதையில் நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்ம தேவாதி தேவன் சிலுவையில் தொங்கும்போது 2 கள்ளர்கள் அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். அந்த 2 கள்ளர்களும் வந்து ஒரே மாதிரி அனுபவத்தை பெற்ற 2 கள்ளர்கள் தான். நீங்கள் பார்த்தோன்னா அவங்க வந்து இயேசுவை தூஷித்ததை 2 பேருமே கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவரை வாரினால் அடித்தது எல்லாத்தையுமே வந்து அந்த 2 கள்ளர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த யூத மத தலைவர்கள் வந்து அவங்கள கேலி பண்ணது எல்லாத்தையும் வந்து அந்த 2 பேருமே பார்த்துட்டு இருந்த பிறகும், ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து 2 பேரும் வந்து வித்தியாசமான ஒரு முடிவை எடுக்கிறத நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு கள்ளன் என்ன சொல்லுவான்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 40, 41 யாராவது படிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு. ஸோ இது ஒரு கள்ள என்ன சொல்லான்னா, நாம் வந்து இவ்வளவு மற்றவன் அவனை நோக்கி, இது ஆக்கினைக்குள்ள தேவனுக்கு பயப்படுறதில்ல, நீ தேவனுக்கு பயப்படாத ஆளாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கள்ளன்ட்ட சொல்வதை பார்க்கணும். ஆனால் இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்னா, ஒரு கள்ளன் வந்து மனம் திரும்புவான் அந்த நேரத்தில், இன்னொருத்தன் வந்து அவன் வந்து மனம் திரும்பாத ஒரு கள்ளனாக இருப்பான். அந்த நேரத்தில் கடவுள் சொன்ன அந்த வார்த்தை தான், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அந்த மனம் திரும்பின அந்த கள்ளனுக்கு சொல்ல வார்த்தை தான், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையை வந்து அவன் சொல்வதை பார்க்குறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது அந்த கள்ளன் என்ன பண்ணான்னா, வருத்தப்பட்டான். தான் செய்த பாவங்களுக்காக, தான் செய்த குற்றங்களுக்காக அவன் வருத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு கள்ளன் வந்து அவன் வந்து நிந்தித்ததை நம்ம பார்க்க அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நாம் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார்.
இதில் பார்க்கும்போது ஒரு கள்ளன் வந்து அவன் அந்த நேரத்தில் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவான். இதுலேருந்து பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு மதம் இருந்தால் தெரியல, ஒரு மதமோ ஒரு சமுதாயமோ நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கோ ஒரு நல்ல இடத்துக்கோ பரதேசுக்கோ கொண்டு போகாது. நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பரலோக ராஜ்யத்தை அடையவோ முடியாது. ஸோ என்ன இதில் பார்க்கணும்னா, நம்ம வந்து பாவங்களை கடவுள் மன்னித்து தேவாதி தேவனை அறிக்கையிடும்போது மட்டும்தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக நாம் பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போது முதலாவது அவன் வருத்தப்பட்டான், ரெண்டாவது வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டு அவன் வந்து நித்திய ஜீவனை அவன் வந்து பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி தான் பைபிளில் இன்னும் அதிகமான வசனங்கள் நம்ம பார்க்குறோம். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட இப்போ கடைசி நேரத்தில் வந்து பாவங்களை மன்னித்து கடவுள் ஏற்றுக்கொண்ட அனுபவங்கள் நிறைய வசனத்தில் நம்ம பைபிளில் இருக்குது. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணையும் நீ போய் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அவர் அனைத்து பாவங்களை மன்னித்து கடவுள் அவளை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, அந்த பாவியான ஸ்திரியை நோக்கி பரிமள தைலத்தை பூத்தின அந்த ஸ்திரியை நோக்கியும் அதை மாதிரி தான் அநேக பாவங்கள் அவளிடத்தை மன்னித்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ அதே போல தான் நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தர் நிச்சயமாக இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் அவர் வருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய தக்க பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லி வசனத்தில் நாம் பார்க்குறோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 26 வரை 27 முடியும் வரை. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமீன். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கனமகிமை உண்டாவதாக. இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலே இவ்விதமாக இந்த 3ஆம் சிலுவையிலே அவர் சொன்ன 3ஆம் வார்த்தைக்காக இப்பொழுது நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம், அறியவிருக்கிறோம். அதன் பிரகாரம் கொடுத்திருக்கிற அந்த வசனமாகவது யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 26, 27. நம்ம கொஞ்சம் நேரம் தியானத்துக்காக நம்ம செய்வோம். 26ல் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவரோட தாய், அங்கே பார்த்தா 3 பெண்கள் இருக்கிறாங்க. ஒன்று அவருடைய தாய், இன்னொன்று கிளையோப்பா, அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டு இருந்தாங்க. 3 மரியாள்கள் அங்கே இருக்கிறாங்கங்க. அதனால் அவர் விவரமாக சொல்கிறாரு என்னென்ன மரியாள் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இவ்விதமாக அவருடைய தாய் வந்து, அதாவது ஒரு தாய் வந்து அவர் சிலுவையில் அவர் எந்த மாதிரியான காணப்பட்டார்ன்றதை பார்க்கும்போது அவர் உள்ளம் எப்படி உடைஞ்சிருக்கும், அவங்க எப்படியாக ஒரு துக்கத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க. இது தீர்க்க தரிசனமாக முந்தைய சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 34, 33 நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில். அங்கே வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காரியமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 34, 35.
இதில் யார் இதை சொல்கிறாங்கன்னா, சிமியோன் என்ற ஒரு மனுஷன். அவருக்கு ஏற்கனவே இந்த 26வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது தீர்க்க தரிசனமாக அறிந்த அவர், அவங்க என்ன செய்கிறாங்க, 8ஆம் நாளிலே அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. இயேசு குழந்தையாக இருக்கும்போது ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. யோசேப்பும் மரியாளும் ஆலயத்துக்கு கொண்டு போனப்போ இந்த சிமியோன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த குழந்தைய கையில் எடுத்து அநேக தரிசனமான வார்த்தைகளை சொல்லி அவர் சொல்கிறாரு. 29வது வசனம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுவீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். 33வது வசனம், அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. காத்து கொண்டிருக்கிறாரே ஆண்டவர் வருகைக்காக. ஏவுதலின் நிமித்தம் வந்திருக்கிற அந்த மனுஷனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த வார்த்தைகளை வைத்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் 34 வசனத்தை மரியாளை நோக்கி ஒரு காரியம் அவர் சொல்றார் பாருங்க. அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று முதல் 34 வசனம் சொல்லப்படுகிறது. 35வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஸோ அவரோட ஆத்மாவும் துக்கப்படுகிற அளவுக்கு உருகி போகும். எதுனா அவரோட மரணத்தை குறித்து ஏற்கனவே தரிசனமாக சிமியோன் மூலமாக ஆவியானவர் சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான் இது. இங்கே அதே போல் யோவான் 19வது அதிகாரம் 20 இதில் சொல்லப்பட்ட காரியம். அதே போல் அவங்க தாயார் நிச்சயமாக துக்கத்தோடு இருந்திருப்பாங்க இல்லையா. சாதாரணமாக நம்ம தாயாராக இருந்தாலும் ஒரு மகனை அப்படியா பார்க்கும்போது துக்கத்தோடு தான் நம்ம இருந்திருப்போம், எவ்வளோ வேதனையோடு நம்ம இருந்திருப்போம் அந்த காட்சியை பார்க்கும்போது. ஸோ அவரோட கடமைன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னார் 26வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அவங்க சொல்கிறாங்க, அதோ உன் மகன். அந்த தாய்கிட்ட அந்த தாய் ஆறுதல் அடையும்படியாக அவர் சில மணி நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகிறாரு. ஆனாலும் இதோ உன் மகன், உன்னை ஆறுதல் நிச்சயமாக படுத்துக்கிறதுக்கு ஒரு பலனை உண்டு பண்ணும்படியாக இதோ உன் மகன் என்று சொல்லி தனக்கு அன்பாயிருந்த ஒரு சீசன் இடத்துல அவர் அறிமுகப்படுத்துறாரு. 27வது வசனத்தில், பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அது உன்னோட தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சீசன் என்ன செய்கிற, தன்னிடமாக அவளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த என்னப்பட்ட காரியங்கன்னா, அவர் கடைசியாக சொல்லப்பட்ட தன்னோட தாயை தன்னோட கடமையை தன்னோட பொறுப்புகளை தன் அன்பாக இருந்த சீசன்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அவர் மரியாள் இப்போ அவருக்கு உறவுகள் என்று சொல்லப்படுகிற காரியம் இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு உறவை ஏற்படுத்தி தன்னோட சீசன்கிட்ட அந்த உறவை ஒப்பு கொடுத்துட்டார் அவர். ஸோ அவரோட கடமை முடிஞ்சிச்சு என்று சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். இதோ உன்னோட மகன், அதோ உன்னுடைய தாய் என்ற ஸ்திரீயே இதோ உன்னோட மகன் என்று சொன்னார். அந்த தாயை அந்த சீசனை நோக்கி அதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்துட்டதுனால அவருக்கு ஒன்று. ஆனாலும் இந்த ஒரு சிலர் இன்னும் கூட ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, என்ன இது வரைக்கும் மரியாதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியம் அவங்க மத்தியில் நடந்து கொண்டு தான் வருது, ஒரு சிலரோட கிறிஸ்தவர்களை. ஏன்னாக்கா அவங்க ஆவியோடும் உண்மையோடும் அதை பார்க்காதபடிக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் ஒப்படைச்சிட்டார் அந்த காரியத்தை அந்த சீசன்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அந்த தாயை அவங்க தாயின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். இனிமே அதை அவர் தாயாக சொல்லலை. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 27 இதில் பார்க்க போனால் அந்த லூக்கா அதிகாரத்தை நீங்கள் மீண்டும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே எலிசபெத்தை, லூக்கா 1ஆம் அதிகாரம், அதில் யோவான் சானங்களோட தாயாரை போய் சந்திக்கும்படியாக மரியாள் என்ன செய்கிறாங்க, அவங்க கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்கள போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்று அவங்க உச்சரிக்கிறத நம்ம பார்க்குறோம். எலிசபெத் அவர்கள், அதாவது யோவான் சானோட தாயார் சொல்கிறத பார்க்குறோம். இந்த நாளையும் அந்த மகிமையை ஒரு சிலர் கொடுத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, ரட்சிப்பு என்பது அந்த தாயார் மூலமாக தாயார்னால தான் நமக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு தவறான நோக்கத்தோட பார்க்குற சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க தான். அவங்க அவங்களோட அறியாமை, அது அவங்களோட அறியாமை.
அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட சில போதனைகளை அந்த மாதிரியான கிடைக்கப்படுறதுனால அவங்களும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோன்னா, கர்த்தரை அறியாத சுத்ராஸ் மக்களுக்காக நம்ம ஜெபம் செய்கிறோம். அவங்க கர்த்தருக்குள் வரணும், ரட்சிப்புக்குள் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். இது ஆண்டோட சித்தம் இல்லையா? இரண்டாவதாக நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னாக்கா, அவங்க மற்ற ஃபாரினர்ஸாக இங்கே வந்து மொழி தெரியாத இந்த ஊரில் வாழும்போது அவங்களுக்கும் ரட்சிப்பு வேணும் என்று அநேக பிரயாசங்கள் நம்ம எடுக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், இந்த காரியங்களை அவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அதே போல் இந்த அறியாமல் அந்த ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், யார் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்திருந்தோம். அவங்க என்ன, அவங்களோட அறியாமை நிமித்தம் அவங்க செய்கிற இந்த காரியமே அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்குது. இன்னும் மரியாளை வந்து ஆண்டோட தாயார் என்று சொல்லி உயர்த்தி வச்சு அவங்க கொண்டாடுற அந்த காரியத்திலிருந்து அவங்க விடுபட வேண்டும், அவங்க வந்து ரட்சிப்புக்குள் அடைய வேண்டும் என்றால் நம்ம இப்படி ஜெபிக்கிற நாம், கர்த்தரை நன்றாக அறிந்த நாம், ஜெபிக்கிற நாம், அவங்களோட கண்கள் திறக்கப்பட வேண்டும். எம்மாவூரில் வந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு போகும்போது அவரை யாருன்னு அறியாமல் அவங்க பல சங்கதிகள் பேசிக்கொண்டார். நமக்கு ஒரு ரட்சிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம், அவரும் இப்போ இறந்துட்டார், நம்ம தனியாக விடப்பட்டோம்னு சொல்லும்போது துக்கத்தோடு பேசி கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவரோட வார்த்தையை வெளிப்படுத்தின உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அதே போல் இப்படி எப்படி அறியாமையினாலே இயேசுவின் தாய் மரியாளை என்னோட ஆண்டவரின் தாய் என்று இன்னும் உயர்த்தி கொண்டிருக்கிற அவர்களும் கண்கள் திறக்கப்பட்டு அவங்களும் ரட்சிப்படைய வேண்டும் என்று நம்ம ஜெபித்தால் அது நடக்கும். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்து அதை நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை தான் எல்லாருக்கூடையும் பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 14வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதை நான் வாசிக்கிறேன். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். யார் தெரியுங்களா? அந்த மேல் அறையில் 120 பேர் காத்து கொண்டிருக்காங்க. இயேசு சொன்ன பிரகாரம் காத்து கொண்டிருங்க எனக்காகன்னு சொல்லி. பெந்தெக்கோஸ்தே நாள் வரும்போது எல்லாரும் நிரப்பப்படும் போது எல்லாரோடு கூட ஒருவராக இயேசுவோட தாயாகிய மரியாளும் அங்கே இருந்தாங்க. அவங்க சாதாரண ஒரு பெண்ணாகவே அந்த இடத்துல இடம்பெறுறாங்க. இதை உணர்ந்தவர்கள் பாக்கியவான்கள். உணராமல் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் செஞ்சால் அவங்களோட கண்களும் திறக்கப்படும், அவங்களும் ரட்சிப்படைவாங்க. இதுதான் என்னோட இயேசுவின் தாய் என்று சொன்ன அந்த 3வது அந்த வார்த்தை வந்து அவர் சரியான ஒரு காரியத்தை தன்னோட சீஷர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஓகே, இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கெடுட்டார் எந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கெடுட்டார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே. சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமேன். ஆண்டவர் பேசின 4வது வார்த்தை ஏலி ஏலி லேமா சபாச்சானி. அது நம்ம பார்த்தோன்னா மார்க்லேயும் 15வது அதிகாரத்துலேயும் இருக்குது 33வது வசனத்தில். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா எலோய் எலோய் லேமா சபாச்சானி. அது என்னத்தை குறிக்குதுன்னா அரமிக் மொழியை கிடைக்குது. நம்ம பைபிள் வேதத்தில் பார்த்தோன்னா அநேக பாஷையில் வந்து அவங்க வந்து கிரீக் மொழிக்கு இல்லை ஹெப்ரூ மொழிக்கு மாற்றிருப்பாங்க. ஆனால் இது ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அந்த மொழியிலே எழுதியிருக்காங்கன்னா அது வந்து ஆண்டவரோட தங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்ட்டுன்னு. ஓகே, ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க இவர் வந்து எலாய்ஜாவை கூப்பிட்றாருன்னு. யூதர்கள் நம்புகிறாங்க எலாய்ஜா வந்து காப்பாற்றுவார், ஆண்டவர் வந்து எலாய்ஜாவை தான் கூப்பிட்றாரு அப்படின்ட்டுன்னு. ஆனால் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் எதை குறிக்கிறாருன்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் அங்கே சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுறது ஆண்டவர் அவ்வளோ கஷ்டமாக சொல்கிறார். கடந்த 3 வார்த்தையை அவர் பேசும்போது மெதுவாக தான் இருந்துச்சு.
ஆனால் இங்கே சொல்லும்போது பலத்த சத்தம், லார்ட் கிரைட் லவுட், சத்தமாக அழுந்து அவர் சொல்லுகிற வார்த்தை. அது என்னத்தை குறிக்குதுன்னா ஒரு பிரிவினை. யாருக்கு பிரிவினை வந்துச்சுன்னா கடவுளுக்கும் இயேசுக்கும் பிதாவுக்கும். அவர் அந்த பிரிவினை தாங்க முடியாத நேரத்தில் அவர் அப்படி சொல்லுகிறார், ஏன் தேவனே என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டுன்னு. இப்போ நம்மளும் ஏதாவது ஒன்றுன்னா கஷ்டம் வரும்போது நம்ம சொல்லுறோம் போல், வேதனைப்படும் போது அவருக்கும் அந்த பிரிவினை அவர் தாங்க முடியல. ஏன்னா பிதாவும் இயேசுவும் கூட ஒற்றுமையாக இருந்தாங்க. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னை கண்டவன் பிதாவையும் கண்டான் அப்படின்ட்டுன்னு. அப்போ அவருக்கு அந்த பிரிவினை தான் தாங்க முடியல. ஏன் பிரிந்தாங்கன்னு பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்காக தான் அந்த பிரிவினை வந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட பாவங்கள் எல்லாவற்றிலும் சுமந்து கொண்டார். அந்த சிலுவையிலே நம்மளுக்காக அவர் நம்மளோட பாவங்கள் நம்ம ரட்சிப்பு அடையிறதுக்காக அவர் இந்த சிலுவையிலே நம்மளுக்காக அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். இதில் 3 காரியம் இருக்குது. ஜீசஸ் வாஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பெயின். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருக்கு நம்மளோட வேதனை தெரியும், அறிந்திருக்கிறார். 2வது காரியம், காட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் இன் சைலண்ட். சில நேரத்துக்கு நம்ம நினைப்போம் கடவுள் அமைதியாக இருக்கிறாருன்ட்டுன்னு, ஒருமே பதில் வரல, வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, கைவிட்டுட்டாரா நம்ம யோசிப்போம். ஆனாலும் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். 3வது காரியம், ஜீசஸ் வாஸ் forsaken so we won't be. அவர் கைவிட்டார், ஆனால் அவர் கைவிடக்கூடாது என்று எடுத்துக்கொண்டார். ஒரு வேதத்தை வாசிப்போம். உபாகமம் 31:6. Deuteronomy 31:6. அதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு இங்கே சொல்கிற வார்த்தை, அவர் நம்ம ஒருபோதும் விலகுவதில்லை. நம்மளுக்கு போராட்டம் வரும், கஷ்டம் வரும், சில நேரத்துக்கு பிரிவினை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நேசித்தவங்க நம்ம விட்டு போகும்போது, இல்லை ஏதாவது துன்பத்திலையோ கஷ்டத்துலையோ நம்ம கேட்டது கிடைக்காததோ, அதெல்லாம் இட்டிலையும் ஆண்டவர் நம்மளுக்கு கூட இருக்கிறார். நம்புவோம், விசுவாசிப்போம், தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் நம்மளோட ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குபோரை அவர் மந்தையில் சேர்ப்பேன். சிலுவை நாதரே சுபின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரே சுபின். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றதாக தாகமாய் இருக்கின்றது என்றார். ஆமேன். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். சிலுவையில் இருக்கும்போது இரத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக சுழிந்து போகும்போது அவருடைய சரீரமானது தண்ணீருக்கு
கேட்குது பாருங்க. இது எல்லாருடைய வேதனை பாருங்க. வேதனை இருக்கும்போது முதலாவது அவங்க கேட்பது தண்ணீர், குடிக்கிறதுக்கு தண்ணீர், தாகமாக இருக்கிறேன். இது தாகம்னு சொல்லும்போது மனிதனுக்கு இருக்கிற தாகம். ஆண்டவர் இயேசு அந்த சமாரிய பெண்ணிடத்தில் என்ன சொன்னார்? கேணி தண்ணி இங்கே இருக்குது, ஆனால் இந்த தண்ணியை குடித்தா உனக்கு எப்போதும் தாகமாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர். இது ஆவிக்குரிய காரியத்தை எடுத்து சொல்லுகிறது. சரீரத்துக்கு தண்ணீர் தேவை, ஆத்மாவுக்கு என்ன தேவை? ஆவிக்குரிய தண்ணீர். அதை குடித்த பிறகுதான் இப்போ நம்ம எல்லாரும் இந்த ஆவிக்குரிய தண்ணீர் குடித்து தான் இருக்கிறோம். தாகமாக இருக்கிறவர்கள், மான்கு நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல் என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ நான் அந்த நேரத்தில் நான் அந்த 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 மான் வந்துக்கு தெரியும். அதனால தான் அந்த காலத்தில் மான்கள் இருக்கிற இடத்துல தாகமாக இருக்கிறவன் அந்த மானு பின்னாலேயே போய்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த மானுக்கு தண்ணீர் மோந்து கொள்ள அந்த வெள்ளமே அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You can actually smell distance away where the water source is. அதுக்கு தெரியுது. இப்போ அவன் பின்னால், அந்த மான்கள் பின்னால் போனால் அவனுக்கு தண்ணீர் கிடைக்கும். அப்படிப்பட்ட தாகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். தாகம், the thirst. உலக ரீதியில் எடுத்து பார்த்தோம்னா the thirst can be for anything. The thirst to improve yourself, to upgrade yourself, to learn more and more. அந்த டேஸ்ட்டோட சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு டேஸ்ட் நல்லா இருக்கணும். அந்த டேஸ்ட், அதுக்கு எல்லா முயற்சிகளும் அவங்க செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட். அப்போ மனிதனுக்கு இருக்கிற அந்த தாகம், உலக ரீதியில் நம்ம நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இடத்துல வரும்போது இந்த ஜீவ தண்ணீர் தான்ப்பா நான் உனக்கு கொடுக்கணும். நீ எல்லா தாகம் அந்த தாகத்தை எதை குடித்தாலும் உனக்கு இளைப்பாறுது கிடைக்காது. ஆனால் நான் இந்த நேரத்தை இந்த ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுக்கும்போது நீ தேடுறதை விட்டுட்டு இது குடிச்சனே உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல இயற்கையான ஒரு தாகம் வந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு தண்ணீர், குடிக்கிற தண்ணீர். அப்படி எந்த அளவுக்கு அவர் தாகமாக அந்த சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கும் போது அந்த தாகம் இருக்கிறது. ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு இருக்கிற தாகம் வேறு. அவருக்கு அந்த நேரத்தில் இருக்க தாகம் நம்மளால் விவரிக்க முடியாத ஒரு தாகம். நம்ம வேதத்தில் கூட பார்க்கிறோம். ஈசா வேட்டையாடி கொண்டிருக்கும் போது யாக்கோப் என்ன செய்துக்கிட்டு இருக்கான்? கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அந்த தாகம் அவனுக்கு இருந்த பசி தாகம் வேறு. சிம்சோனுக்கு அவன் தாகத்திலே செத்து போகிறான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை அவன் மேலே இருந்து அநேகர் பிலிஸ்தீன் அடித்து கொண்டு போட்டான். அதற்கு பிறகு தாகம் வந்தது. கர்த்தர் அற்புதமாக ஒரு ஸ்ப்ரிங், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நீரோட்டை உருவாக்கிட்டார். அந்த தாகத்தை அவனுக்கு அப்போ இதெல்லாம் ஃபிசிக்கல் thirst.
but we also have the spiritual thirst for spiritual things, which are more satisfying and eternal in nature. Thank you. கர்த்தர் தாமே பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 19, யோவான் 19:30 வசனம். முடிந்தது. முடிது என்றால் ஒரு பெரிய பொறுப்பு. இப்போ பாருங்கள், நின்றுக்கிட்டு இருக்கிறேன். தம்பி வந்து இந்த மைக்கை என் வாய்க்கு நேராக வச்சு அவர் செய்கிற காரியத்தை முடிச்சுட்டு போகிறாரு. லைட் இல்லைன்னா பொறுப்பாக அந்த லைட்டை என்ன செய்வார், அவர் போட்டுட்டு செய்துட்டேன்னு சொல்லுவார். ஒர்க் ஷாப்பில் காடியை கொடுத்தா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்போம். செய்துட்டிங்களா, முடிஞ்சிச்சா, செய்துட்டிங்களா, அவர் முடிஞ்சின்னு ஃபோன் அடிப்பார். அவர் பொறுப்பாக செய்வார். நம்மளும் போய் அந்த காடி எடுத்து வந்துடுவோம். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது, அம்மா சமைச்சு முடிச்சிட்டிங்களா, முடிஞ்சிச்சு, ஓகே. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம திருச்சபையில் கூட அந்த தம்பி இருக்கார் ரோபர்ட்டு, சபையை வந்து அவ்வளோ அழகாக பொறுப்பாக செய்துக்கிட்டு வருவார். எல்லாம் பாஸ் நாங்கள் எல்லாம் ஒப்படைக்கும்போது எல்லாத்துக்கும் பாஸ் போடுவார். நம்ம சபை தலைவர் இருக்கார், டிஎஸ் கேப்பர், ஐயா நீங்கள் மக்கள் தலைவராக இருக்கீங்களே, இந்த இவங்க இதை செய்துட்டாங்க, செய்துட்டார். இவங்க இதை செய்துட்டிங்களா, செய்தாச்சு. இந்த எம்எஸ்எஃப், எம்டபிள்யூ, ஒய்எஃப் எல்லாம் செய்துட்டிங்க, எல்லாம் செய்து முடிச்சாச்சு. அப்போ அவர் கணக்கை கரெக்டாக மக்கள் தலைவராக இருக்கனா மக்கள் செய்கிற காரியங்களை பொறுப்பாக அவர் என்ன செய்வார், ஒப்படைச்சிடுவார். இதே போல் ஆண்டவர் வந்து சிலுவையில் அவருக்கு தெரியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் ஆவியை ஒப்பு கொடுக்க போகிறேன்னு அவர் பிதாவினிடத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கட்டளையை கிரியையிலும் செய்து முடித்தேன். நான் பொறுப்பாக எல்லாம் செய்துட்டேன். நீ எனக்கு என்னென்ன செய்ய சொன்னீர்களோ அவ்வளவும் நியமிக்கப்பட்ட கட்டளை செய்தேன். என்னான்னு பார்ப்போம். கர்த்தரின் இவ்வுலக வாழ்க்கை வெற்றிகரமாக முடிந்தாயிற்று. அவரது மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்தாயிற்று. சாத்தானின் அதிகாரம் முடிந்தது. பாம்பின் தலை நசுக்கப்பட்டாயிற்று. ஆதியாகமம் 33:15 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில் இருந்த பிளவு, அதாவது ஜெப ஆலயத்தில் இருந்த திரை, அவர் கடைசியாக அந்த சிலுவையில் மரணம் உயிர் விடும்போது அந்த திரை 2ஆக கிழிக்கப்பட்டது. அவ்வளோ 60 அடி உயரம் திரை வந்து 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, நிலநடுக்கம் வந்துச்சு, காரிருள் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. ஜனங்கள் எல்லாரும் ஒரே அதிர்ச்சியில் இருந்தாங்க. யூதர்கள், இந்த திரை கிழிக்கப்பட்டது என்ற வார்த்தை யூதர்களுக்கும் புற இனத்தாருக்கும் இருந்த பிரிவு முடிந்தது. பழைய ஏற்பாடு சட்ட திட்டங்களின் மேல் வெற்றி முடிந்தது. பாவ மன்னிப்பிற்கான இரத்தம் சிந்தி முடிந்தாயிற்று. மனிதனின் இரட்சிப்பிற்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன்.
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு, சமாதானம், அன்பு உண்டாக்கி முடித்து விட்டேன். மனிதனுடைய பாடுகளுக்கும் நோய்களையும் பாடுகளின் கட்டுகளிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து பரிகாரம் உண்டாக்கி முடித்து விட்டேன். அது மத்தேயு 8:17 போட்டிருக்கு. அதே மத்தேயு 8:17 இப்படி போட்டிருக்கு, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்ட காரியம் நிறைவேறிற்று என்று சொல்லி, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். உன்மீறுதற்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்கள்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 23 வசனம் 46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட 7ஆம் வார்த்தையாக பேசக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். 7ஆம் வார்த்தை என்ன சொல்கிறது? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று நான் பார்க்கின்றோம். சங்கீதம் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 31:5 கூட உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டிலும் சங்கீதக்காரர் தாவீது இதை குறித்து சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கின்றோம். யோவான் 19:30 இந்த வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32:4, சங்கீதம் 71, 22, 23, லூக்கா 23:46 நாம் பார்க்கின்றோம். அவர் என் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 19:30 நாம் பார்ப்போம் என்றால், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே முடிந்தது என்று சொன்னாலே நம் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாவே ஒரு துக்கமான செய்தி என்று நாம் பார்ப்போம். அப்போ நமக்குள்ள ஒரு வேதனை வரும், கஷ்டம் வரும், நமக்குள்ள ஒரு துன்பம் வரும். ஆனால் இங்கு இயேசு கூறின முடிந்தது என்ற அந்த அர்த்தமாகப்பட்டது முடிந்தாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பட்ட அந்த பாடுகள், நமக்காக அவர் சிந்தின அந்த இரத்தம், அதை வெற்றிகரமாக அவர் செய்து முடித்ததினாலே இந்த தீர்க்க தரிசனம் அதை குறித்து சொல்கின்றது. முடிந்தாயிற்று என்று பொருள் அங்கே காணப்படுகிறது. முடிந்தது என்ற சொல்கிற அந்த வார்த்தை முடிந்தாயிற்று என்ற பொருளை கொண்டதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் மரணத்தை தன்னுடைய கால்களில் கீழ் போட்டு அவர் நசுக்கி விட்டார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிரிவை அவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், அவர் அதை மாற்றி போட்டார். அதிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தவராக காணப்படுகின்றார்.
மத்தேயு 8:17 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எசேயா தீர்க்கதரிசி ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையாகப்பட்டது இங்கு நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். நமக்காக அவர் பாடுபட்டு மரித்து, நம்ம முதல்ல நிறைய மற்ற தலைப்புகளில் பேசும் பொழுது கூட எல்லாருமே இயேசுவின் பாடுகளை குறித்து, அவர் செய்த வேதனை, அவர் பட்ட வேதனைகளை குறித்து நிறைய சொன்னாங்க. இந்த இடத்துல நான் பார்க்குறோம், நமக்காக அவர் பட்ட பாடுகளினாலே நமக்கு ஒரு விடுதலை அங்கே கடந்து வருகிறது. யூதர்கள் ஜாதி பிரிவினை கொண்ட ஜனங்களாக காணப்பட்டவர்கள். ஜாதி மதம் என்று சொல்லி அவர்கள் தங்களை உயர்வாக எண்ணி வாழ்ந்தவர்கள். பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லி பிரிவினை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இந்த பிரிவினைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சார்? மாற்றி போட்டார் என்று நான் பார்க்கிறோம். எந்த பழியும் வேதத்தில் நான் பார்க்குறோம். ஆரம்பத்தில் நம்ம ஸ்டீவன் சொன்னார், பழி இரத்த சிந்தினாதான் பாவ மன்னிப்பு உண்டு. அந்த பழியை கூட ஆண்டவர் என்ன செஞ்சார்? தன் சுய இரத்தத்தை சிந்தி அந்த பழியிலிருந்து நமக்கு பரிகாரத்தை அவர் நமக்கு தேடி கொடுத்தவராக இருக்கிறார். அதிலிருந்து நமக்கு என்ன கிடைத்தது? நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பரிசுத்தம், ஜீவியம். அவர் சொன்னார், ஜீவன், நமக்கு பரிசுத்த ஜீவன் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அந்த ஜீவன், அந்த பரிசுத்த ஜீவன் நமக்கு அவர் கொடுத்து இருக்கிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்கிறோம், எவ்வளவு தூரம் நாம் கடந்து வரோம், நம்ம பாதை எப்படி இருக்கிறது. பிரிவினைகள் வரும் பொழுது நமக்கு துக்கம் வருது, முடிந்ததுன்னு சொல்லி நினைக்கிறோம். அல்லது ஒரு கஷ்ட காலம் வரும் பொழுது, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி சரியில்லையே என்று சொல்லி நாம் வேதனைப்படுகின்றவர்களாய் காணப்படுகிறோம். அந்த காரியத்திலும் கூட தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு நோய் வருது நம்முடைய வாழ்க்கையில். அந்த நோய் வரும் பொழுது கூட நமக்கு, ஐயோ இந்த நோய் என்னை விட்டு போகாதா, எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு வரும் அந்த நோயிலிருந்து சொல்லி அதற்காகவும் நாம் வேதனைப்படுகின்றவர்களாய் காணப்படுகிறோம். அதிலிருந்து கூட தேவன் நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் வந்த நோக்கமே நம்ம பாவத்திலிருந்தோம், மரணத்திலிருந்தோம், வியாதியிலிருந்தோம், சாபத்திலிருந்தோம் நம்மை மீட்க வந்த தேவனாக இருக்கிறார். இது எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து அன்று அவர் சிலுவையில் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் நமக்கு முடிந்து கொடுத்து அவர் நமக்கு வெற்றியை சிறக்க பண்ணின, ஜெயம் கொடுத்த தேவனாக நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் ஜெயத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனாக இருந்ததினாலே, அவர் நம்மை நேசித்ததினாலே, அவர் நமக்காக வந்து இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடைசியாக எல்லாவற்றையும் முடிந்தாயிற்று என்று சொல்லி நமக்கு ஒரு ஜீவியத்தை வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்து வெற்றியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட 7 வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அருமையான சிலாக்கியத்திற்காக ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டீரே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்தீரே. உம்முடைய இரத்தத்தினாலே தேவனுக்கும் எங்களுக்கு இருந்த பிரிவினை அகற்றி ஆண்டவரே ஒப்புரவாகுதலை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீரே. உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு ராஜா சுகம் கொடுக்கிறீரே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு சாபத்தை நீக்குகிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்கப்பட்ட இந்த 7 வார்த்தைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் இதை தியானித்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த சிலுவை மரணத்தை குறித்து ஆண்டவரே எப்பொழுதும் சிந்தித்து எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, ஜீவனோடு ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே பரலோகத்துக்கு நாங்கள் வருவதற்கு தேவன் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் தாழ்மையாய் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல தூய பிதாவே, ஆமீன். உம்மை நேசிக்கின்றோம் நாம், உம்மை நேசிக்கின்றோம் நாம்,
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்போமோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்போமோ? இந்த 7 வார்த்தைகளை நாம் கேட்டோம். இதெல்லாம் நம்ம தனியாக இருக்கிற நேரத்தில் தியானிக்கணும். அந்த செய்தியானதை நமக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவார். சிலுவையை சுமந்து கொண்டு போன ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இந்த சிலுவையை முதலாவது சுமந்தது தெரியுங்களா? ஆண்டவர் எது சுமந்தார்? இன்னொருத்தன் வந்து சுமந்து போனான். யார் அவன்? அவனுக்கு தான் தெரியும் அந்த கனமும் அதோடைய வேதனையும் அவனுக்கு தான் தெரியும். சும்மா பார்க்க தான் வந்தான் அவன். he was actually a bystander. பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிறான். சிரீனே பட்டணத்துலேருந்து நார்த் ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கான் அவன் வந்து வேடிக்கை பார்க்க வந்தான். அந்த நேரத்தில் பார்த்தா ஆண்டவர் இயேசு வந்து ரொம்ப கீழே விழுந்து அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் போயிடுச்சு. பார்த்தான், டே வாடாங்க, இதை தூக்கு. பாருங்க, ஆண்டவருடைய சிலுவையை ஒருத்தன் தூக்கி பார்த்துருக்குறான். அந்த அனுபவம் அவனுக்கு இருக்குது. அப்போ பஸ்கா பண்டிகை கொண்டு வரவனுக்கு இப்படிப்பட்ட அது ஆசீர்வாதம்னு சொல்லலாம். ஏனென்றால் அவன் திரும்பி போகும்போது அவன் ஒரு விசுவாசியாக தான் போயிருக்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் சிலுவையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சிலுவை இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள் என்ன இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், இவையெல்லாம் சகித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தை கொண்டு போவதற்கு நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பலவீனம், வியாதி இருக்கிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை. நமக்கு கொடுக்கப்பட்ட, பவுல் கூட சொல்ற, எனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு முள்னு சொல்லுவார். ஊழியத்தில் கூட அது ஒரு சிலுவையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டிலே ஒரு மரணம் இருக்கும்போது அது ஒரு சிலுவையாக கொடுக்கப்படும். ஏனென்றால் கர்த்தருடைய பலத்தை கொண்டு நாம் ஜீவிக்கிறோம். வாழ்க்கையை நாம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னொரு சிலுவை என்னன்னா, அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விசுவாசத்தின் மித்தம் believers were persecuted for their faith. We are in a country where there is no persecution. அதுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய வல்லமை சிலுவையில் இருக்கிறது. அதனால தான் பவுல் கூட சொல்லுவார், சிலுவையானது எங்களுக்கு தேவ பலன், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு is insane for them. சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலன், ரட்சிக்கப்படாதவர்களுக்கோ அது பைத்தியமாக இருக்கிறது. அப்போ நம்மெல்லாம் மற்ற உலகமெல்லாம் நம்மளை பார்க்கும்போது இவங்களோட பைத்தியக்கார பயன்களாக இருக்கிறானுங்க. நமக்குள்ளே தான் தெரியும், இந்த சிலுவை இல்லாட்டி போனால் இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்துக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடூரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து வருகிறோம். Thank God for all this. கடைசியாக இந்த லூக்கா 9:23 சொல்லி நான் முடிக்கிறேன்.
லூக்கா 9:23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்னால் பாராமல் ஆண்டவர் நோக்கி பார்த்து தனக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு போனால் அது இலகுவாக இருக்கும் என்று கற்றுச் சொல்றார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த 7 வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அது எங்களுக்கு தெய்வ பலனாக மாறுகிறது சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஸ்தோத்திரம். சிலுவையானது எங்களுக்கு தெய்வ பலன். ஒரு நாளும் அந்த சிலுவை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது எங்களுக்கு பலன் தருகிறது, ஞானம் தருகிறது, சோர்ந்து போன நேரத்தில் எங்களை பலப்படுத்துகிறது. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவராக. கர்த்தர் நாமத்தை எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.